நிச்சயமாக அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆன்மீகத்தை தான் ஏற்றுக்கொள்வார். ஆகவே இங்கே பிரிவினைக்கு இடமில்லை, இது வகுப்புவாதத்திற்கு இடமில்லை. இது முற்றிலும் எல்லோருக்கும் எல்லாமான அரசு. கிருஷ்ண பரமாத்மா கையிலே இருக்கின்ற சக்கரத்தை போல் உங்கள் முதல்வர் கையிலே இருக்கின்ற ஆட்சி நல்லதை வரவேற்கும், அல்லதை அழிக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழ்கடவுள் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, திருப்பரங்குன்றம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பழனி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அழகர் கோவில் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, திருத்தணி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த திருக்கோயில்களில் திருத்தணியை தவிர்த்து 4 படை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முருகனுக்கு சிலை அமைக்கின்ற பணி திமிரியிலே ஒரு சிலையும், அதே போல் மருதமலையிலே ஒரு சிலையும், திண்டலிலே ஒரு சிலையும் அமைக்கின்ற பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தீபத் திருவிழாவை பார்த்தால் 66 திருக்கோயில்கள் குன்று இருக்கும் இடங்களில் தீபமேற்றி வழிபாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த தீபத் திருவிழா நிகழ்விலே பங்கேற்றார்கள். எங்கும் சிறு அளவு கூட கசப்பான சம்பவங்கள் நடைபெறாமல் எங்கு நோக்கிலும் அரகரா சிவசிவா என்ற கோஷத்தோடு கார்த்திகை தீபத்தன்று, கார்த்திகை நட்சத்திரன்று, கார்த்திகை மாதத்தன்று வெகு விமர்சையாக இந்த ஆண்டு தீபத் திருவிழா நடந்தேறியது. அந்த வகையில் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய இறைப்பசியை போக்குகிறது ஒரு வழி என்றால், வயிற்றுப்பசியை போக்குவது அடுத்த முறை என்று திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்புமிகு இன்னும் மேலான தமிழக முதல்வர், தமிழகத்துடைய அன்னதான பிரபுவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது 2 திருக்கோயில்களில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, பழனியிலும் ஸ்ரீரங்கத்திலும். அதை விரிவுபடுத்தி 13 கோயிலுக்கு அன்னதானம் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 13 கோயில்களில் இதுவரையில் இந்த அன்னதானத்தில் பயன்பெற்றவருடைய எண்ணிக்கையை பார்த்தால் 3.5 கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். சுமார் இந்த அன்னதானத்திற்கு செலவிடப்பட்டிருக்கின்ற செலவு தொகை 120 கோடி ரூபாய். இன்றைக்கு அந்த வகையில் 14வது திருக்கோயிலாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில்களில் இன்றைக்கு இந்த அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டிற்கு 2 லட்சம் பக்தர்கள் இதில் பயனடைவார்கள். குறைந்தது ஆண்டிற்கு 1 கோடி ரூபாய் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவாக இருக்கின்றது. இதையும் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக முழுமையாக திருக்கோயில் நிதி மற்ற நிதியிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒருவேளை அன்னதான திட்டத்தை கடந்த ஆட்சியில் ஏற்பட்டது என்பதற்காக விட்டுவிடாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கூடுதலாக 23 திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் 3.5 கோடி மக்கள் இந்த அன்னதான திட்டத்தால் ஆண்டுக்கு பயனடைகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தைப்பூசத்திலே திருவிழா காலங்களில் சுமார் 20,000 பக்தர்கள் ஒரு நாளைக்கு என்று 10 நாட்களுக்கு அன்னதான திட்டத்தை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் வடலூர் தைப்பூசத்தன்று 3 நாட்களுக்கு தினசரி 10,000 நபர்களுக்கு அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பயில்கின்ற மாணவர்களுக்கு சுமார் 6,500 பேர்களுக்கு காலை மதியம் 2 வேளை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இன்றைக்கு கூடுதலாக அந்த கல்லூரியிலே தங்கி படிக்கின்ற குழந்தைகளுக்கு 600 பேர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கல் திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்தோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய திருநெல்வேலியிலே இருக்கின்ற உறைவிடமாக தங்குமிடமாக இருக்கின்ற அந்த ஹாஸ்டலுக்கு 100 பெண்கள் தங்கி இருக்கின்ற அந்த விடுதிக்கு தினந்தோறும் 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றோம். இப்படி பல்வேறு வகையில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து முழு நேர அன்னதான திட்டம் நம்முடைய பிள்ளையார்பட்டி திருக்கோயிலில் இந்த மாத இறுதிக்கு துவங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அதையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 15 திருக்கோயில்களுக்கு அன்னதான திட்டம், நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது.
இப்படி செயல்படுத்தப்படுகின்ற அன்னதான திட்டத்தில் அன்னதானத்தை பரிசோதனை செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். அந்த குழு 3 மாதத்திற்குள் ஒருவேளை அன்னதானம் திட்டம் நடைபெறுகின்ற 700க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள், இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் உட்பட 14 திருக்கோயில் நடைபெறுகின்ற நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தினுடைய தரத்தை பரிசோதித்து அதில் இருக்கின்ற குறைபாடுகளை அறிக்கையாக தந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த அறிக்கை பெறப்பட்டு சென்னையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கலந்தாய்வு செய்து இருக்கின்ற குறைகளை நீக்கி தரமான அன்னதானத்தை இந்த தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை வழங்குவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் முஸ்திப்போடு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் என்ற சொல்லுக்கேற்ப இந்த அரசு திறமையோடும் மகிழ்ச்சியோடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பழனி ஆண்டவர் திருக்கோயிலை பொறுத்தளவில் 50 திருக்கோயில்கள் இந்த திருக்கோயில்கள் உபய கோயில்களாக இருக்கின்றன. அந்த திருக்கோயில்கள் ஆகமவிதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டியதுள்ளது. இந்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் 50 திருக்கோயில்களுக்கும் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய குடமுழுக்குகள் ஆகமவிதிப்படி முழுமையாக அனைத்து திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாத்திரம் பழனியிலே தொடங்கப்பட்ட திட்டங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரோப்கார் இலவசம், தரிசனம் இலவசம், மேலே ஒளியூட்டப்பட்ட கோபுரங்களுக்கு வண்ண விளக்கு அமைக்கின்ற பணி தொடங்கி வைத்த பணி, அதேபோல் கீழ் மண்டபத்திலே இருக்கின்ற மரங்கள் நடுகின்ற பணி, அதோடு தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக கீழே இருக்கின்ற திருவானையாங்குடி திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழா, கல்லூரிக்கு சென்று கல்லூரியிலே 3 வேளை உணவு திட்டம், அதாவது தங்கி பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு உண்டான உணவு திட்டம், அதே போல் 6500 கல்லூரியில படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புத்தக பையோடு இலவசமாக கல்வி உபகரணங்கள், அந்த பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை, அந்த பள்ளியிலே பயிலுகின்ற முதல்வர் அவர்கள் பங்கேற்கின்ற வள்ளலார் மாநாடு, அனைத்துலக வள்ளலார் மாநாடு வெகு விரைவில் நடைபெற இருக்கின்றது. முருகரை பொறுத்தளவில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மருதமலையிலே 184 அடி உயரமுள்ள முருகர் சிலையை அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. திண்டனிலே சுமார் 170 அடி உயரமுள்ள சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அந்த சிலை அமைக்கின்ற பணியும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. திமிரியிலே சுமார் 94 அடி உயரமுள்ள ஒரு சிலை அமைக்கின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் தமிழ்கடவுள் முருகனின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற பணி. முருக பக்தர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். முருகர் எங்கள் முதல்வரோடு இருக்கின்றார். நன்றி. அரசியல் நடந்துட்டு சார், முருகரை பக்தர்களாக குழந்தை வேலைப்பட்டு கோயிலுக்கு செல்கிறோம். அங்கும் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். மலை சார்ந்த கோயில்கள் ஊட்டியிலே இருக்கின்ற அனைத்து திருக்கோயில்களும் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஊட்டியிலே இருக்கின்ற ஒரு முருகர் கோயிலில் கூட 60 அடி உயரமுள்ள முருகர் சிலை இருக்கின்றது. அந்த சிலையையும் பராமரிப்பு பணிக்கு உத்தரவிட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. சார், முருகரை ஒரு அரசியல்வாதியாவே மாத்தி முருகரை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டு முருகர் நிச்சயமாக அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆன்மீகத்தை தான் ஏற்றுக்கொள்வார். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றது, தீர்ப்புக்குள் நான் நுழைய விரும்பவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்து மக்களும் இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்ப்பாக அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு அந்த களம் அமையவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு அந்த களம் எதிர்ப்பாக அமைந்திருக்கின்றது. முதல்வர் அவர்களை அனைத்து தரப்பினரும் இந்த தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியின் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைக்கு பாராட்டு மழையில் அவரை நினைவு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சார், அயோத்தியும் திருப்பரங்குன்றமும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடும் நம்ம அயோத்தி மாநிலம் இது திராவிட மொழி, திராவிட கலாச்சாரம் இருக்கின்ற மொழி. ஏற்கனவே நான் சொல்லியது போல் இனத்தால், மொழியால், மதத்தால் இங்கே பிளவுகள் பார்க்க முடியாது. ராமானுஜர் அனைவரும் ஒன்று என்று ஓடியவர். மந்திரத்தை கூட சொல்வதற்கு மறுத்த நிலையில் உச்சியின் மீது நின்று மந்திரத்தை எதிரொலித்தவர்.
ஆகவே இங்கே பிரிவினைக்கு இடமில்லை, இது வகுப்புவாதத்திற்கு இடமில்லை. இது முற்றிலும் எல்லோருக்கும் எல்லாமான அரசு. இந்த அரசுடைய தலைவர், இந்த ஆட்சியை வழிநடத்துகின்ற, இந்த சக்கரத்தை சுழற்றுகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கையிலே இருக்கின்ற சக்கரத்தை போல் உங்கள் முதல்வர் கையிலே இருக்கின்ற ஆட்சி நல்லதை வரவேற்கும், அல்லதை அழிக்கும்.